உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி மாவை வச்சு செய்யக்கூடிய ராகி ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டிகள் எல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கட்டி கட்டியாக ஆயிரும். பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சு, மாவு நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இறக்கிட்டு இதை ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். இதை அப்படியே நம்ம வச்சு உரமா வச்சு ஆற வச்சிடலாம். நல்லா கலந்துட்டு அடுத்து ஒரு பெரிய சைஸ் கேரட் நல்லா அலசி எடுத்துட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். விதை இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா விதையை எடுத்துருங்க. பேரிச்சம்பழம் நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த 2 நட்ஸ் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போவும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கேரட் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட 1/4 லிட்டர் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம கூலிங்க்கு தகுந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு இனிப்பு இன்னும் வேணும் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்க பேரிச்சம்பழம் உலர் திராட்சையோட இனிப்பே கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஜில்லுன்னு ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்